விட போகிற காவேரிக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து அங்கே கரெக்டாக ஜெயாவும் அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. அங்கே வந்து கரெக்டாக பசுபதியும் அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே ராகினி வந்து அப்படியே வந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி பவளை பண்ணுறாங்க. உடனே அந்த டைமில் ஜெயா அதை தட்டி விட்டுறாங்க. விளக்கேற்றும் போது ஜெயா தட்டி விட்டுறாங்க. ஜெயா சொல்கிறாங்க, இவளை மருமகளாக என் ஜென்மத்துக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன், இவளாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே எப்படி இவனை வாழ போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குமரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து நிவின் கிட்ட சொல்லிட்டு வராங்க. காவேரியை வந்து அப்படி பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. மனசே தாங்கலை அவங்களுக்கு. அப்போ வந்து நிவின் கிட்ட சொல்கிறாங்க பாட்டி, எப்படியாவது வந்து கொஞ்சம் பார்த்துக்கப்பா, யமுனாவை உன்னை நம்பி தான்ப்பா விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நிவினும் சரின்றாரு. அடுத்து வந்து காவேரிக்கு மனசு கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத பாட்டி, மனசு வருத்தப்படுவாங்க அப்படின்னு நான் என்னடி பண்ணுவேன், அவள் வந்து மனசு கஷ்டப்படுவா தான், சரி என்ன பண்ணுறது ஏதாவது சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே கேட்குறாங்க, பரவாயில்ல அவங்களாம் வந்திருக்காங்க, விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்மலாம் சொல்லி விடுறாங்க. அதை கேட்டு வந்து நிம்மதி அடைகிறாங்க. நம்ம வந்து காவேரியோட அம்மா வந்து சாரதா வந்து துருவி துருவி கேட்குறாங்க குமரன் கிட்ட. குமரன் வந்து என்ன பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. அப்போ குமரன் வாய் தவறி சொல்லிடுறாரு, கங்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லாட்டோன்னே, இந்த மாதிரி அத்தை மனசு கஷ்டப்படுவாங்கன்னு காவேரி சொன்னால் அதனால தான் சொல்லலை அப்படின்னோடனே, எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு, ஒன்றும் பாருங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த காவேரியால் வந்துச்சு, தேவையில்லாமல் வந்து கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டு அதுங்க அவங்க எவ்வளோ மோசமானவங்க நம்மளுக்கு தான் தெரியும்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன நடக்க போதோ சொல்லிட்டு கங்கா கவலைப்படுறாங்க. இங்கே வந்து காவேரி ரொம்ப மனசு கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்றாங்க. எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி மனசை மாற்றத்துக்கும் அதே டைமில் காவேரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் விஜய் முடிவு பண்ணுறாரு. இது சொன்ன விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஆஃபீஸில் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் முடியும் காவேரியை பாராட்டுறாரு. அதே மாதிரி காவேரி வந்து கொடுத்த வந்து ஒரு ஐடியாவால் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு சேல்ஸ் கிடச்சிருக்கு, நம்மளது க்ரோத் ஆகிருக்கு நம்மளோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பாராட்டுறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதன்படி வந்து காவேரிக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறாரு. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்றாங்க. இது வந்து நான் உனக்காக பண்ணுறதில்ல காவேரி, நீ இந்த உழைப்பு வந்து ஒன்றை சார்ந்தது, ஏன்னா இதில் நிறைய ஐடியாஸ்லாம் நீ கொடுத்த, அதனால தான் நிறைய க்ரோத் ஆச்சு நம்ம கம்பெனிக்கு, அந்த லாபத்தில் தான் உனக்கு நான் பங்கு தரேன்னு, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே, சரி இந்த பணத்தில் நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, உன் இஷ்டம், உங்கள் வீட்டுக்கு கொடுக்கறதாலும் கொடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இது உன் இஷ்டம் காவேரி, இது உன்னோட உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அந்த காசை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா இந்த காசு வந்து எங்கள் வீட்டு காசு கிடையாது, விஜயோட வீட்டு காசு கிடையாது, இது உன் பொண்ணு சம்பாரித்த காசு, இந்த காசில் வந்து நீ யமுனாக்கு எல்லாம் வாங்கி தரலாம்லம்மா அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சொல்லுமா வாங்கி தருவியா மாட்டியா அப்படின்றாங்க. சரிடி அது வந்துடி அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா யோசிக்கிற, உன் பொண்ணோட காசு உனக்கு சொந்தம் இல்லையா, அப்போ நீ வாங்கி தர மாட்டியா இதில் அப்படின்றாங்க. சரிடி சரி குடுடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, இந்த காசில் யமுனாக்கு வாங்கி கொடு, அப்போது இந்த காசில் யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, அப்போ யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாதுன்றாங்க. ஆமாடி அப்படின்னு சொன்னோன்னே இதை கங்காவும் பார்க்குறாங்க, அதே மாதிரி பாட்டியும் பார்க்குறாங்க. உண்மையிலே காவேரி நீ ரொம்ப நல்லபடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாராட்டுறாங்க. கங்கா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே, காவேரி மட்டும் எப்போவுமே எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. குமரன் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு ஷூட்டிங்லாம் இல்லையா, அதிலலாம் காசு வரும்ல, அந்த மாதிரி ஷூட்டிங் எதாவது இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னோடனே, இல்லை கங்கா அவங்களே கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, இப்படியே இருந்தால் எப்படிங்க, சரி ஒரு கம்பெனியில் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கம்பெனியில் கேட்கலாம்ல, இந்த மாதிரி ஏதாவது சம்பாரிச்சதுனாங்க இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண முடியும், வீட்டு வேலையெல்லாம் எடுத்து செய்ய முடியும், எல்லாருக்கும் எதாவது செய்யணும்ல அப்படின்னோடனே, சரி கங்கா நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. என்னோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜெயா வந்து நம்ம யமுனாவை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்கக்கிட்ட வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. இதுங்க பாரு, வேலை செய்கிறத விட்டுட்டு சும்மா புக் எடுத்து கையில் வச்சுக்காத, வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும், இதுக்கு ஒன்றும் ஆள் வைக்க முடியாது நான் அப்படின்னு நம்மளால் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு யமுனா வந்து சரி நானே பண்ணுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுறாங்க. வந்து குமரன் கிட்ட நீங்கள் போயிட்டு யமுனாவை பார்த்துட்டு வாங்க, அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே குமரனும் வராரு, நிவினை பார்க்க வராரு. நிவின் வந்து சரியாக பேச மாட்டேங்கிற, என்னடா நிவின் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிற, இப்போல்லாம் உங்ககிட்ட என்னென்ன பேசணும், பேச வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நிவினா இப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட பேசுகிறாரு. யமுனா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன யமுனா வேலை செஞ்சுட்டே இருக்க, வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. மனசு கஷ்டமாவது நிவின் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நிவினே, பாவண்டா யமுனா செல்லமாக வளர்ந்த பிள்ளடா, கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வராரு.